ஹாய் வெல்கம் டு ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரியோட பேர் திருட்டு நரி. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நரி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது டெய்லி நைட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் திருடிட்டு வந்துடுமா. இதை கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தன் ஒரு நாள் அந்த நரியை பிடிச்சி அதோட வாழை வெட்டி விட்டுட்டான். அந்த நரி காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிடுச்சான். அதுக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சான். அந்த காட்டுக்குள்ளே இருக்க மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இதை பார்த்து வாழை இருந்த நரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்துச்சான். ஸோ இந்த நரிக்கு பயங்கர அசிங்கமாக இருந்துச்சான். அதனால் இந்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, கூட்டத்துக்கு தலைவர் நரி, அந்த நரிக்கிட்ட போயிட்டு சொல்லிச்சான், இந்த மாதிரி எனக்கு எப்போ போன மானம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஹெட் நரி இருக்குல்ல, தலைவர் நரி, அது சொல்லிச்சான், நீ போய் முதல்ல அந்த வாழை வாங்கிட்டு வா, அப்புறமா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த நரியும் நேராக அந்த வாழை வெட்டினால அவங்கிட்ட போனானாம். அவங்கிட்ட போய் சாரி, என் வாழை கொடு, நான் என் வாழை ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், இனிமேல் நான் திருடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவன் சொன்னானா, சரி வாழை வேணும்னா அங்கே ஒரு மாடு நிற்கிதுல்ல, அதுக்கிட்ட போய் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரின்னு சொல்லி அது திரும்பிச்சான். உடனே இவன் சொன்னானா, கொஞ்சம் இரு, ஆனால் ஒரு கண்டிஷன், யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனானா. சரின்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு அந்த நரி நேராக அந்த மாட்டுக்கிட்ட போச்சான். மாடு எனக்கு கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி கேட்டுச்சான். அவன் பால் கேட்குறான், பால் கொடுத்தாதான் என் வாழை கொடுப்பான், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு மாடு சொல்லிச்சான், சரி நான் பால் தரேன், பட் நீ எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு புல்லு எடுத்துகிட்டு வா, அப்புறமா நான் பால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு சொல்லிச்சான். அப்புறம் நரியும் நேராக புல்லுக்கிட்ட போச்சான். புல்லுக்கிட்ட போய் சொல்லிச்சான், புல்லே எனக்கு ஒரு கட்டு புல்லு கூட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த புல்லும் நரிக்கிட்ட சொல்லிச்சான், சரி புல்லு தானே எடுத்துக்கோ, ஆனால் ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு நீ புல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லு சொல்லிச்சான். இப்போ நரி நேராக ஆற்றுக்கிட்ட போச்சான். ஆற்றுக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கவா, தண்ணி கொடுத்தாதான் புல்லு கிடைக்கும், புல்லு கொடுத்தாதான் மாடு பால் கொடுக்கும், பால் கொடுத்தாதான் எனக்கு வால் கிடைக்கும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆறு சொல்லிச்சான், என் கரை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, கொஞ்சம் இதில் மண்ணை போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு மண்ணு சொல்லிச்சான், சரி ஃபஸ்ட்டு அங்கே ஒரு சீடு இருக்குல்ல, அதை விதைச்சிட்டு அதில் ஒரு இலை வரும், அப்புறம் ஒரு மொட்டு வரும், அந்த மொட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ மண் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இதுவும் விதைய போட்டுச்சான். அது பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருந்துச்சான். செடி முளைக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சான். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய அப்போ தான் நினச்சிதான். மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம திருடக்கூடாது அப்படிங்கிறத நரி அப்போ புரிஞ்சுக்கிச்சான். அதுலேருந்து நரி திருடுறதே விட்டுடுச்சான். அவ்வளோதான், ஸ்டோரி ஓவர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ போட்டு காட்டி இந்த கதையை கேட்க வைங்க. ஓகேவா? பை, டேக் கேர்.